வணக்கம். இது லதா ஆஸ்ட்ரோ சேனல். நான் உங்கள் லதா ராஜன். இறைவன் அருளால் நல்லதே நடக்கும். இன்றைய ராசி பலன்கள். சோபகிருது வருடம் மாசி மாதம் 17ஆம் தேதி 29/2/2024 வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் காலை 10:23 வரை சித்திரை, பிறகு சுவாதி. இன்றைய திதி காலை 6:24 வரை பஞ்சமி, பிறகு ஷஷ்டி. இன்றைய யோகம் அமிர்த யோகம். இன்று கரிநாள். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணி முதல் 7:30 வரை. குளிகை காலை 9 மணி முதல் 10:30 வரை. சூலம் தெற்கு. பரிகாரம் தைலம். இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி. மேஷராசி. மேஷராசிக்கு இன்னைக்கு சந்திரன் 7வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கெல்லாம், திருமணத்துக்காக காத்திருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல அழகான வரன் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால உடல்நிலையில ஆரோக்கியம் நல்லா சீரா இருக்கும். குடும்பமும் நல்லா ஒற்றுமையா இருக்கும். ஏன்னா குடும்பஸ்தானாதிபதி ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறாரு. பண வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்குங்க. பணம் எப்படியாவது புரட்டக்கூடிய அமைப்பு இருக்கு. வாழ்க்கை துணையோட விட்டு கொடுத்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு நல்ல அந்யோன்யமா இருப்பீங்க. பிரிந்த வாழ்க்கை துணை ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு உற்சாகமான மனநிலையில இருப்பீங்க. சுறுசுறுப்போட செயல்படுவீங்க. வாழ்க்கையில மறக்க முடியாத நிகழ்வுகள்லாம் இன்னைக்கு நடக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒவ்வொருத்தரோட எண்ணங்களையும் நீங்க நல்லபடியா புரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி நடக்கிறது உங்களுக்கு நிறைவையும் கொடுக்கும், நல்ல பேரும் எடுப்பீங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு எதையாவது வீம்பா செய்ய போய் பிரச்சனைகள்ல மாட்டிக்காம இருக்கிறது நல்லது. காதல் வயப்படக்கூடும் அல்லது காதல் பற்றி பெற்றோர்கள் கிட்ட சொல்லி அவங்களோட சம்மதத்தை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்க கர்மாரியம்னு வழிபட்டு காரியங்களை துவங்குறது சிறப்பா முடியும். நடக்கிற விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடக்குங்க. குடும்பத்துல இருந்த குளறுபடிகள் எல்லாம் நீங்கும். உங்களோட கௌரவம் அதிகமாக இருக்கும். போட்டி பொறாமைகள் எல்லாம் விலகக்கூடிய அமைப்பு இருக்கு. வம்பு வழக்குகள் நடக்கிறவங்களுக்கு இன்னைக்கு சாதகமான நல்ல முடிவுகள் தெரியும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் சிறப்பாக இருக்கும். பிங்க் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பரணி நட்சத்திரக்காரங்க மகாலட்சுமியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். இன்னைக்கு மறதி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. யாரு நம்மளை என்ன பேசுனா கூட நம்ம அதை மனசுல எடுத்துக்காம நம்ம வழியில நம்ம போய்கிட்டே இருக்கணும். வீணான குழப்பங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. வீணான குழப்பங்கள் இன்னைக்கு வராம தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த ஒரு முடிவை எடுக்கிறதா இருந்தாலும் வீட்டில் உள்ளவங்களை கலந்து ஆலோசிச்சு முடிவெடுங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல இருந்த பெரிய பாரம் குறையிற மாதிரி ஒரு சூழல் இருக்குங்க. ஒரு விஷயத்துல உங்களுக்கு பதற்றத்தை ஏற்படுத்திய விஷயம்லாம் இன்னைக்கு உங்களுக்கு அது நிம்மதி தரக்கூடியதா நல்ல சுமூகமான சூழல்கள் இருக்கக்கூடிய நிலைகள் இருக்குது. அனுபவங்கள் இன்னைக்கு கை கொடுக்கும். உங்களோட ஆற்றல் இன்னைக்கு பாராட்டும்படியா இருக்கும். ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 1 7. ரிஷபராசி. ரிஷபராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 6வது இடத்துல ராகுவின் நட்சத்திரமான சுவாதி நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராகு ரிஷபராசிக்கு 11வது இடமான லாபஸ்தானத்துல இருக்கிறதும் சிறப்பு. ராகு பகவான் 11வது இடத்துல இருந்தா பல நன்மைகளை செய்வாரு. உங்க குடும்பத்துல நன்மையான விஷயங்கள் நிறைய நடக்கும். 10வது இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. ரிஷபராசிக்கு 10வது இடத்துல 3 கிரக சேர்க்கை இருக்கிறது. வேலைக்காக முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அல்லது வேலையில் இருப்பவர்களுக்கு வேலையில இருந்த டென்ஷன் ப்ரெஷர் எல்லாம் குறையுங்க. இல்லை ப்ரெஷர் அதிகமாக இருக்குது, வேற வேலைக்கு முயற்சி செய்யலாமா அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதற்குரிய சந்தர்ப்பங்கள்லாம் நல்ல சந்தர்ப்பமாக இருக்கும். பெண்களுக்கு உங்களோட சிறு தொழில்களுக்கு முதலீடு செய்வதற்குரிய பண வசதிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. கொடுத்த பணம் வசூலாகும். அல்லது நீங்கள் கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த பண வரவு உங்களுக்கு இன்னைக்கு இருக்குங்க. மாணவர்களுக்கு எதையுமே செய்கிற வேலைகளை சிறப்பாக செஞ்சு இன்னைக்கு மன நிறைவோட இருப்பீங்க. பெற்றவர்கள் பாராட்டும்படியா நடந்துக்கிருவீங்க. எந்த ஒரு விஷயத்தையும் நல்லா யோசிச்சு செய்யறதுனால சிறப்பான வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும்.
இன்னைக்கு குழப்பங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு. அதிகமா குழம்பிக்கிருவீங்க. நீங்களும் குழம்பி வீட்டுல உள்ளவங்களையும் ஒரு விஷயத்துக்கு குழப்பி எடுத்துருவீங்க. அந்த நிலை மாறி இன்னைக்கு அடுத்தவங்களை கலந்து ஆலோசிச்சு ஒரு முடிவெடுக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அடுத்தவங்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவிகளை செஞ்சு இன்னைக்கு ஆறுதல் அடைவீங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்க ஆஞ்சநேயரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு வீண் விவாதங்கள்ல ஈடுபடுறது, தேவையில்லாத சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுறது, இதெல்லாம் தவிர்க்கிறது நல்லதுங்க. சின்ன விஷயத்த கூட பெருசுபடுத்தாம விட்டு கொடுத்து போயிருங்க. மன உளைச்சல்ல இருந்து விடுபடலாம். உடல்நிலையிலையும் கொஞ்சம் அக்கறையா இருக்கணும். செய்யற வேலைகள்லையும் கொஞ்சம் கவனமா இருக்கிறது நல்லதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண விவகாரங்கள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. கணக்கு வழக்குகள் எல்லாம் சரி பார்த்து பைசல் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. கொடுக்கல் வாங்கல் சிறப்பா இருக்கும். வரவேண்டிய பண வரவு இருக்கும். பாக்கிகள் வசூலாகும். லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா நடந்து மன நிறைவை கொடுக்கும். வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண் 1, 9. மிதுன ராசி. மிதுன ராசிக்கு 2ஆம் வீட்டின் அதிபதியான சந்திரன் இன்னைக்கு 5வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. தனாதிபதியான சந்திரன் குழந்தைகள் ஸ்தானத்துல இருக்கும்போது பிள்ளைகளால நிறைய வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்காக நீங்க எடுத்த முயற்சிகளும் காரிய தடைகள் இல்லாம வெற்றியை கொடுக்கும். அவங்களோட திருமண விஷயமாகட்டும், கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாகட்டும், நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. வரன் பற்றிய நல்ல செய்திகள் வரும். வீட்டுல மங்கள நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான அறிகுறிகள் இன்னைக்கு இருக்கும். ராசி அதிபதி பாக்யஸ்தானத்துல பாக்யாதிபதி கூட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையாரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் எல்லாம் விலகி தர்ம சங்கடமான சூழல்ல இருந்து வெளிவரக்கூடிய அமைப்பு இருக்கு. பங்காளி சண்டைகள் விலகும். சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் இன்னைக்கு சுமூகமா முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பெண்களுக்கு பிள்ளைகளை விட்டு கொடுக்காம போராட வேண்டியது இருக்கும். வாழ்க்கை துணையிடமாகட்டும் அல்லது அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல இருந்து அவங்கள காப்பாத்துறதாகட்டும், இதெல்லாம் வீட்டுல பெண்கள் முக்கியமா அம்மா செய்யக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மாணவர்களுக்கு முன்னோர்களின் ஆசிகளை பெறக்கூடிய நல்ல நாளா இருக்குது. கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஆசிரியர்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. கௌரவம் உயரக்கூடிய சூழல்கள் இருக்கும். மிருகசீரிட நட்சத்திரக்காரங்க விஷ்ணு துர்க்கையை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. யாருக்காவது நான் இதை செஞ்சிருவேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா அதை இன்னைக்கு செஞ்சு காட்டக்கூடிய சூழல்கள் இருக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். கையிருப்பு இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருள் வரவு இருக்கும். அடுத்தவங்க கிட்ட கடன் வாங்குற சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்காது. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரங்க குலதெய்வத்தை வழிபட்டு காரியங்களை தொடங்கினா சிறப்பா முடியும். இன்னைக்கு வேண்டுதல்கள் பழிக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. பிரார்த்தனைகள் பழிக்கும். கோயில் குளங்களுக்கெல்லாம் செல்வீங்க. தான தர்மங்கள்ல ஈடுபடுவீங்க. தான தர்மங்கள் செஞ்சா இன்னைக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும். அதுல கொண்டக்கடலை தானமா செஞ்சீங்கன்னா இன்னைக்கு ரொம்ப நல்ல பரிகாரமா இருக்குங்க. மனசுக்கு நிறைவான விஷயங்கள் நிறைய நடக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு நண்பர்கள் உறவினர்கள் கூட இனிமையா பொழுதை போக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பொது சேவையில ஈடுபாடு உண்டாகும். நண்பர்கள் உங்களுக்கு பக்கபலமா இருப்பாங்க. அரசியல்ல சிலருக்கு ஈடுபடக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. அரசியல்வாதிகளால நிறைய நன்மைகள் நடக்கும். அரசியல்வாதிகளும் மக்களோட நன்மதிப்பை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, பச்சை. அதிர்ஷ்ட எண் 3, 9. கடகராசி. கடகராசிக்கு ராசி அதிபதியான சந்திரன் 4வது இடமான சுகஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. வீடு வாகனம் பற்றிய கவலைகள்ல இருந்தவங்களுக்கு அந்த கவலைகள் தீரக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. சிலருக்கு அரசாங்க வேலைகள் ரொம்ப இழுத்தடிச்சு மன சோர்வை கொடுக்கலாம். அந்த வேலைகளும் இன்னைக்கு நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. குரு பகவான் பார்க்கறதுனால அரசாங்க அதிகாரிகளின் அனுகூலமான செயல்கள் இன்னைக்கு உங்களுக்கு மன நிறைவை கொடுக்கும். அவங்க உங்களுக்கு உதவிகள் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்கு. பொருளாதாரத்துல எந்த பின்னடைவும் இருக்காதுங்க. வீட்டுக்கு தேவையான அளவு பணம் இருக்கும். கையிருப்பு கரையாது. கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு இருக்காது. பெண்களுக்கு கலைஞர்கள் எல்லாம் புகழடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இசைத்துறையில இருக்கிறவங்க, மீடியா சம்பந்தப்பட்ட வேலைகள்ல இருக்கவங்க எல்லாம் நல்ல முன்னேற்றம் அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும்.
மாணவர்களுக்கு கற்ற கல்வியால பயனடையக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. உங்க கல்விக்கு தகுந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பா இருக்கும். உங்கள் முயற்சி வெற்றியை கொடுக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். பெரிய மனிதர்களோட காரியங்கள்ல நீங்க இன்னைக்கு ஈடுபாட்டோட செயல்பட்டு வேலை செய்யறது பின்னால அது உங்களுக்கு உதவக்கூடிய அமைப்பு இருக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பா இருக்கும். சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். உங்களுடைய உதவிகள் அடுத்தவங்களுக்கு தக்க சமயத்துல இருக்கிறதுனால நல்ல பாராட்டை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூச நட்சத்திரக்காரங்க பகவதி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு திடீர் பிரயாணங்கள் இருக்கும். பிரயாணங்களால நன்மைகள் அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பணி இட மாற்றம் அல்லது வேலை விஷயமா வெளியூர் வெளி மாநிலங்களுக்கு போற விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். வீட்லயும் ஒரு நிம்மதியான சூழல் இருக்குங்க. பண வரவு தேவைக்கு தகுந்த மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் கடன் வாங்குற சூழல்கள்லாம் இன்னைக்கு இருக்காது. நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஆயில்ய நட்சத்திரக்காரங்க திருவரங்கநாதனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்குங்க. வாழ்க்கையே வெறுத்து போனது மாதிரி இருக்கும். யாருக்கிட்டையும் ஈடுபாட்டோட பேசுறது கூட மனசு வராது. தனிமையை விரும்புற சூழல்கள்லாம் இருக்கும். தேவையில்லாத மன சங்கடங்கள் பயங்கள் எல்லாம் இருக்கும். எந்த ஒரு பிரச்சனையா இருந்தாலும் இன்னைக்கு அதை பேசுறத விட்டுட்டு நாளைக்கு செஞ்சீங்கன்னா அது நல்லபடியா முடியுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை நீலம். அதிர்ஷ்ட எண் 3, 8. சிம்மராசி. சிம்மராசிக்கு சந்திரன் இன்னைக்கு தைரியஸ்தானமான 3வது இடத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. கொடுத்த பணத்தை வாங்குறது கூட தயங்கிக்கிட்டே இருந்திருப்பீங்க. மனசுல ஒரு தைரியம் இல்லாத சூழல்கள் இருந்திருக்கும். இன்னைக்கு போய் கேட்கக்கூடிய தைரியம் உங்களுக்கு வரும். அந்த தயக்கம் எல்லாம் விலகுங்க. ஒரு நல்ல காரியங்களை பற்றி பேசுறதுக்கு கூட நாளைக்குன்னு தள்ளி போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க. அதெல்லாம் இன்னைக்கு முன்னேற்றமான சூழல்கள்ல நல்லபடியா பேசி முடியக்கூடிய அமைப்பு இருக்கு. ராசி அதிபதி சனி பகவானோட சேர்ந்து இருக்கிறதுனால தந்தையாரோட உறவு நிலையிலையும் அவரோட உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவனத்தோடையும் எச்சரிக்கையாகவும் இருக்கிறது நல்லதுங்க. பொருளாதாரத்துல வழக்கம் போல இருக்கும். எந்த பின்னடைவும் இருக்காது. பெண்களுக்கு யாருக்கிட்டையுமே விருப்பு வெறுப்பு இல்லாம பழகுவீங்க. நல்லபடியா காரியங்களை சாதிச்சுக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. முன்னேற்றமான செயல்கள் இன்னைக்கு வெற்றியை கொடுக்கும். வீட்டுல நல்ல ஒரு நிம்மதியான சூழல் இருக்கும். மாணவர்களுக்கு எந்த விஷயத்தையும் துணிஞ்சு செஞ்சு அதுல வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. போட்டிகள் நடந்தாலும் அதுல வெற்றி பெற்று பரிசுகளை வெல்லக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. நல்ல மன நிறைவான செயல்களை செஞ்சு இன்னைக்கு காரியங்களை சாதிச்சுக்கிறக்கூடிய அமைப்பு இருக்கு. மக நட்சத்திரக்காரங்க ஈஸ்வரனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றிகரமா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்களுக்கு சாதகமான சூழல்கள் இருக்கும். அலுவலகத்திலையும் உயர் அதிகாரிகளோட நல்ல ஒத்துழைப்பு இருக்கும். சக ஊழியர்களும் உங்கள்கிட்ட போட்டி பொறாமை இல்லாம பழகுவாங்க. முன்னேற்றம் சிறப்பா இருக்குங்க. பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூர நட்சத்திரக்காரங்க விநாயகரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு முக்கியமான ஆவணங்கள் எல்லாம் பத்திரமா வச்சுக்கிறது நல்லதுங்க. விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமா இருக்கணும். மறதி அதிகமா இருக்கும். வச்ச பொருளை வச்ச இடம் தெரியாம தேடிக்கிட்டே இருப்பீங்க. சில விஷயங்கள் குழப்பத்தை கொடுக்கும். எந்த ஒரு விஷயத்திலையும் தெளிவான முடிவு எடுக்கிறது நல்லதுங்க. வெளிர் நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசுல எதையோ சாதிச்சிட்டோங்கிற ஒரு நிம்மதி இருக்கும். இதுவரைக்கும் முடியாம இழுத்தடிச்சுக்கிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாம் இன்னைக்கு தடால்னு முடிஞ்சு உங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கூட கொடுக்குங்க. நிம்மதியான ஒரு சூழல் இருக்கும். நல்ல விஷயங்கள் நீங்க எண்ணிய மாதிரியே நல்லபடியா நடந்து முடியும். உங்களோட எதிர்பார்ப்புகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் இளஞ்சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 7. கன்னிராசி. கன்னிராசிக்கு 2வது இடமான தனஸ்தானத்துல லாபஸ்தானாதிபதி இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. குரு பகவான் தனகாரகனாகி சுகஸ்தானத்தை பார்க்கறதுனால சுகங்களுக்கு தேவையான பண வசதிகள் இருக்கும். அல்லது எப்படியாவது அந்த பணத்தை புரட்டக்கூடிய சூழல்கள் இருக்கும். காரியங்களை திட்டம் போட்டு செயலாற்றி இன்னைக்கு வெற்றிகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. குடும்பத்தாரோட ஒற்றுமைக்கும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கும் சிலர் கடன்கள் வாங்குறதுக்குரிய சூழல்கள் இருக்கு. அல்லது கடன் கொடுத்தவர்கள் யாராவது தொல்லப்படுத்தினா கூட இன்னைக்கு அதெல்லாம் சமாளிச்சு வெற்றி பெற்று வெளியில வந்துருவீங்க.
கடன்களை பைசல் பண்ணிடுவீங்க. தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கறதுனால பண வரவுல எந்த குறையும் இருக்காதுங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பம் நல்ல நிம்மதியா அமைதியா இருக்குங்க. பெண்களுக்கு சகோதர ஒற்றுமை நல்லா இருக்கும். வியாபாரங்கள்ல நல்ல வருமானம் இருக்கும். உதிரி வருமானங்கள் சிலருக்கு இருக்கும். சேமிப்புகள் உயரும். சிலருக்கு ஆடை ஆபரண சேர்க்கை ஏற்படக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. மாணவர்களுக்கு இன்னைக்கு உடன் பிறந்தவர்களோட உதவிகளும் அவங்களோட ஆறுதலும் உங்களுக்கு நிம்மதியை கொடுக்கும். பணம் காசு கையில புரளும். நண்பர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய அளவு உங்ககிட்ட கையில காசு இருக்குங்க. சக மாணவர்களோட ஏற்பட்ட மன கசப்புகள் எல்லாம் இன்னைக்கு மாறக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திர நட்சத்திரக்காரங்க ஐயப்பனை வழிபட்டு காரியங்களை துவங்கினீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு உறவினர்களாலையும் நண்பர்களாலையும் நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல்கள் இருக்குதுங்க. காரியங்களை சாதிச்சுக்கிருவீங்க. காரியங்கள்ல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் இன்னைக்கு மாறும். இழுபறியா இருந்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியா முடியக்கூடிய அமைப்பு இருக்குது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவீங்க. உடல் நிலையில ஏற்பட்ட பின்னடைவுகள்லாம் இன்னைக்கு நல்லா சீராகி ஆரோக்கியம் நல்லா ஆனந்தப்படுத்தும். இளஞ்சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ஹஸ்த நட்சத்திரக்காரங்க பைரவரை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த விஷயத்திலையும் பொறுமையோடையும் கவனத்தோடையும் இருக்கிறது நல்லதுங்க. போற வழியில கவனமா இருக்கணும். பிரயாணங்கள்லையும் வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் ரொம்ப கவனத்தோடையும் எச்சரிக்கையோடையும் இருக்கணுங்க. சிலருக்கு வேண்டாதவர்களோட சூழ்ச்சியால சில பிரச்சனைகள்ல மாட்டிக்கிற சூழல்கள்லாம் இருக்கும். எதுலையுமே கவனமா இருங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமான வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குதுங்க. தொட்டது தொடங்கும். வியாபாரம் சிறப்பா நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். வரவேண்டிய பாக்கியல் வசூலாகும். சிலருக்கு அரியர்ஸ் போன்ற பண விஷயங்கள் இன்னைக்கு நிம்மதியை கொடுக்கும். கைக்கு கிடைச்சிரும். பேங்க் லோன் சம்பந்தப்பட்ட விஷயங்களும் சிலருக்கு முடியக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு ஆரஞ்சு. அதிர்ஷ்ட எண் 5, 9. துலாம் ராசி. துலாம் ராசிக்கு கர்மஸ்தானாதிபதியான சந்திரன் இன்னைக்கு ராசியிலேயே இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசி அதிபதி 4வது இடத்துல இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்குங்க. நீங்க நினைச்ச பொருளாதார வசதி உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. காரியங்கள் எதுவுமே தடை இல்லாம முடியும். சகோதர ஒற்றுமை நல்லா அன்போட இருக்குங்க. சகோதரக்காரகனான செவ்வாய் ராசி அதிபதியோட சேர்ந்து இருக்கிறதுனால சகோதர வழியில உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அவங்க வீட்டு விசேஷங்கள்லையும் கலந்துக்கிட்டு தலைமை பொறுப்பை ஏற்று நீங்க செயல்படுத்தக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். உங்களோட முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். வீடு வாகனம் சம்பந்தப்பட்ட வசதிகள் உண்டாகக்கூடிய அமைப்பு சிலருக்கு இருக்கு. பெண்களுக்கு உங்களோட சுய முயற்சியால எந்த விஷயத்தையும் செஞ்சு வெற்றி அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சின்ன சின்ன தொழில் நடத்துறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு பெரிய அளவுல வியாபாரம் நடந்து நல்ல லாபத்தை கொடுக்கும். சிலருக்கு ஆன்மீகத்துல அதிகமான ஈடுபாடு இருக்கும். தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. மாணவர்களுக்கு தெய்வ பக்தி இன்னைக்கு அதிகமா இருக்குங்க. உங்களோட செயல்கள்ல உண்மை தன்மை இருக்கும். எந்த ஒளிவு மறைவும் இருக்காது. உங்களோட ஒழுக்கம் அடுத்தவங்க பாராட்டுற மாதிரி இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரங்க முருகப்பெருமானை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நிறைய பொருள் சேரக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. சொத்துக்கள் சேரும். அசையும் அசையா சொத்துக்களால நிறைய வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. கால்நடைகளாலையும் விவசாய பொருட்களாலையும் நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சுவாதி நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாளா இருக்குது. உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும். கடவுள் நம்பிக்கை அதிகமாகக்கூடிய அந்த சூழல்கள் இருக்குங்க. கடவுள் அருள் நிறைந்து இருக்கும். உங்களோட வாக்கு பலிதம் ஏற்படும். நல்ல வார்த்தைகளை பேசுறது நல்லது. தெய்வ காரியங்கள்ல ஈடுபடுவீங்க. முன்னோர்களின் ஆசிகள் இருக்கும். பெற்றவர்கள் மனம் குளிரும்படியா இன்னைக்கு நடந்துக்கிருவீங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு நாள்பட்ட வியாதிகள் எல்லாம் குணமாகும். மனசு நிம்மதியா இருக்கும். உடல் நல்ல ஆரோக்கியமா இருக்கும். ரொம்ப சுறுசுறுப்பா உணர்வீங்க. வீட்டில் இருக்கிற சூழல்களும் உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய சூழல்களா இருக்கும். யாரும் உங்களை குறை சொல்ல மாட்டாங்க. பாராட்டி பேசுவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு மனசு நிறைவே கொடுக்குங்க. சத்துருக்கள் எல்லாம் அடங்கி போற அளவு காலநிலைகள் இருக்கு.
சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் ஊதா சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 4. விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 12வது இடமான விரயஸ்தானத்துல இருந்தாலும் தனாதிபதியான குரு பகவான் தன காரகனாகி சந்திரனை பார்க்கறது சிறப்பு. பொருள் வரவுல ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நீங்கும். 3வது இடத்துல ராசி அதிபதி உச்சம் பெற்று இருக்கிறதுனால சகோதர ஒற்றுமை சிறப்பா இருக்கும். எடுத்த காரியங்களை எந்த தடைகளும் தாமதங்களும் இல்லாம சிறப்பா முடிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. பிள்ளைகளுக்காக எடுத்த முயற்சிகள் எல்லாம் வெற்றியை கொடுக்கும். வீட்டுல குடும்பத்தினரோட ஒற்றுமை நல்லா இருக்கும். குடும்பத்தினருக்கு வருமானமும் சிறப்பா இருக்கும். வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடுகள் இல்லாம விட்டு கொடுத்து போறது நல்லதுங்க. பெண்களுக்கு இன்று பொறுப்புகள் அதிகமாக இருக்கும். உங்களோட பொறுப்புகளை உணர்ந்து செயல்படுவீங்க. அடுத்தவங்களை நம்பி ஏமாறாம இருக்கிறது நல்லது. பொறுப்புகளை அடுத்தவங்க கிட்ட ஒப்படைக்காதீங்க. காரியங்கள்ல நீங்க கண்ணும் கருத்துமா இருக்கிறது நல்லதுங்க. மாணவர்களுக்கு நண்பர்களோட அவசர தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய அளவு உங்கள்கிட்ட பண வசதி இன்னைக்கு இருக்கும். அல்லது வீட்டில் உள்ளவங்க கிட்ட வாங்கியாவது அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்வீங்க. மனசு நிறைவா இருக்கும். அடுத்தவங்களுக்கு உதவியா இருப்பீங்க. சேவை மனப்பான்மை அதிகமா இருக்கும். இரக்க குணம் இன்னைக்கு உங்கள்கிட்ட அதிகமா இருக்குங்க. விசாக நட்சத்திரக்காரங்க மீனாட்சி அம்மனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறீங்கன்னா சிறப்பா முடியும். எதிர்பாராத தன வரவு இருக்கும். இன்னைக்கு நீங்க யாருக்கிட்டையுமே கேட்டிருக்க மாட்டீங்க. அந்த பணம் நீங்க என்னைக்கோ கொடுத்த பணம் இன்னைக்கு உங்களை தேடி வந்து கொடுத்துட்டு போவாங்க. அதுலலாம் உங்களுக்கு இன்னைக்கு சந்தோஷமா இருக்குங்க. வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கி கொடுத்து மனசு சந்தோஷப்படக்கூடிய அளவு நிம்மதி இருக்கும். ரொம்ப நாளா பிள்ளைங்க எனக்கு வேணும், அது வேணும், இது வேணும்னு கேட்டிருப்பாங்க. வாங்கி கொடுக்க முடியாத சூழல்கள்ல இருந்திருக்கும். இன்னைக்கு அதற்குரிய நல்ல வழிகள் பிறக்கக்கூடிய நல்ல நேரம் இருக்குதுங்க. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அனுஷ நட்சத்திரக்காரங்க திருநீல கண்டன வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். மனசு ரொம்ப அமைதியா இருக்கும். கொஞ்சமான உழைப்பிலேயே அதிகமான பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இன்னைக்கு இருக்குதுங்க. கல்வியாலையும் சிறந்த புகழை அடையக்கூடிய அமைப்பு இருக்கு. குடும்பம் நல்லா வளமாகவும் நிம்மதியாகவும் இருக்கும். நீல நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். கேட்டை நட்சத்திரக்காரங்க பார்த்தசாரதிய வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாளுறது அவசியங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு செய்யாதீங்க. யாருக்கிட்டையும் கோபப்படாம வார்த்தைகளை விடாம கவனமா பேசுறது நல்லது. உங்களுடைய கவனக்குறைவான பேச்சினால சில காரியங்கள் முடிவடைகிற நிலையில இருந்து தடங்களாகலாம். எதுலையுமே எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் நீலம் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 3, 8. தனுசு ராசி. தனுசு ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு லாபஸ்தானமான 11வது இடத்துல இருந்து ராசி அதிபதியான குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. விரையாதிபதியான செவ்வாய் குடும்பஸ்தானத்துல இருக்கிறதுனால குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்துக்காக செலவு செய்யற சூழல்கள் சிலருக்கு இருக்குங்க. அல்லது சுக்கிரனும் கூட இருக்கிறதுனால குடும்பத்துல நல்ல காரியங்கள் நடப்பதற்காக செலவு செய்யக்கூடிய சூழல்களும் இருக்கும். குடும்பத்துக்காக செலவு செய்யணும்னா கடனுடனே வாங்கியாவது செலவு செஞ்சுதான் ஆகணும். அந்த கடனெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பும் இருக்கு. 3வது இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால எந்த ஒரு காரியத்திலையும் தடங்கல்கள் இருக்கும். அல்லது முட்டி மோதி தான் ஜெயிக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. போராடி தான் ஜெயிக்கணும். பெண்களுக்கு புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க. நண்பர்கள் மூலமா உதவிகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. பொருட்கள் மூலமாகவும் இன்னைக்கு சின்ன சின்ன லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. தோழிகள் உதவி செய்யலாம். பெண்களால உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்கள் இருக்குங்க. மாணவர்களுக்கு இன்னைக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியோட செஞ்சு முடிப்பீங்க. இருந்தாலும் அதிக எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். உழைப்பு அதிகமாக இருக்கும். ரொம்ப பொறுப்பாக செயல்படணும். எச்சரிக்கையாக கவனத்தோட இருக்கணும். மூல நட்சத்திரக்காரங்க கந்தனை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பாக முடியும். போட்ட திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு வெற்றியோட நல்ல சிறப்பான நிம்மதியை கொடுக்குங்க. பகைவர்கள் கூட விலகி போயிடுவாங்க. கடன்கள் எதுவும் உங்களுக்கு இன்னைக்கு தொல்லை தராது. வழக்குகள் கோர்ட்டு கேஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் இன்னைக்கு உங்களுக்கு சாதகமா நடந்து நிம்மதியை கொடுக்கும். நல்ல ஒரு சூழல்கள் இருக்குதுங்க. சாதகமான சூழல்கள் தான் இருக்குது. இன்னைக்கு மெரூன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூராட நட்சத்திரக்காரங்க பெண் தெய்வங்களை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு உப்பு சப்பு இல்லாத ஒரு காரியத்துக்கு கூட ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியது இருக்கும். அதிகமான உழைப்பு தேவைப்படும். அல்லது அலைச்சல்கள் அதிகமா இருக்கும். அந்த காரியம் கொஞ்சம் இழுத்தடிக்கிற மாதிரி இருக்கும். பகைவர்களால பணத்தை இழக்கிற சூழல்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் பண விஷயங்கள்லையும் எச்சரிக்கையா இருக்கிறது நல்லதுங்க. வெள்ளை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும்.
உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு ஆரோக்கியம் சிறப்பா இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். சொன்ன சொல்ல நிறைவேற்றி நிம்மதி அடைவீங்க. வீட்டுக்கு தேவையான விஷயங்களை செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருப்பீங்க. பிள்ளைகள் உங்களை சொல் பேச்சு கேட்டு நடப்பாங்க. அரசாங்க ஆதரவும் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மெரூன் மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 1, 7. மகர ராசி. மகர ராசிக்கு சந்திரன் இன்னைக்கு 10வது இடமான கர்மஸ்தானத்துல ராகு பகவான் நட்சத்திரத்துல இருக்கிறதும், ராசிக்கு 3வது இடத்துல ராகு பகவான் இருக்கிறதும் சிறப்பு. 3வது இடத்துல ராகு பகவான் இருந்து நல்ல பலன்களை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. இருந்தாலும் குடும்பஸ்தானத்துல சனியும் சூரியனும் சேர்ந்து இருக்கிறதுனால குடும்பத்துல அதிகமான குழப்பங்கள் இருக்கும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகக்கூடிய சூழல்கள் இருக்கும். இருந்தாலும் கருத்து பிணக்குகள் அதிகமா இருக்குங்க. பொருளாதாரத்திலையும் டென்ஷன் அதிகமா இருக்கும். பெற்றோரோட வாக்குவாதத்துல ஈடுபடாம இருக்கிறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தையும் முட்டி மோதி தாங்க முடிக்க வேண்டியது இருக்கும். கொடுத்த பணம் கைக்கு கிடைக்காது. வேலை விஷயமாவும் அதிகமா டென்ஷனா இருப்பீங்க. அல்லது வீட்டில் இருக்கிறவங்களும் உங்களை ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டே இருப்பாங்க. சாதாரண வார்த்தைகள் பேசினா கூட அது சண்டைகள்லையும் கலகங்கள்லையும் முடியலாம். கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் கவனமா இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு வேலைக்கு முயற்சித்தவங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. அரசாங்க நன்மைகள் கிடைக்கும். அலுவலகத்துல மேலதிகாரிகளோட ப்ரெஷர் கொடுத்தா கூட வேலைகள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு முடிக்க வேண்டிய சூழல்கள் இருக்கும். முடிச்சிருவீங்க. மாணவர்களுக்கு வெளிநாடு சென்று படிக்க முயற்சித்தவங்களுக்கெல்லாம் அதற்குரிய நல்ல தகவல்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. விசா போன்ற விஷயங்கள் எல்லாம் இழுபறி இல்லாம நல்லபடியா முடியும். கல்வியில நல்ல சாதனைகளை பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. உத்திராட நட்சத்திரக்காரங்க திருமாலை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். நல்ல ஆரோக்கியம் இருக்கும். சிலருக்கு பண வரவு இன்னைக்கு இருக்குங்க. கேட்ட இடத்துல கேட்ட உதவிகள் கிடைக்கும். குடும்பம் நல்லா ஒற்றுமையா இருக்கும். குடும்பத்துல இருந்த சச்சரவுகள்லாம் விலகி கொஞ்சம் கலகலப்பான சூழல்கள் இருக்கும். எந்த முயற்சியும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். திருவோண நட்சத்திரக்காரங்க அம்பிகையை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு விஷயத்திலையும் கவனத்தோட இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தவங்களோட சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம போட்டி பொறாமைகள் வருவதற்கான சூழல்கள்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் ஒதுங்கியே இருக்கிறது நல்லது. வாய் வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். சாதாரண பேச்சுக்கள் கூட அடுத்தவங்க மனசு வருத்தப்படும்படியான சூழல்கள் இருக்கும். கேலி கிண்டல்கள் இருக்கும். உங்களுக்கும் மன உளைச்சல் இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குதுங்க. இன்னைக்கு ஆரஞ்சு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு சாதாரணமா எதுலையுமே அதிக கவனம் செலுத்தாம செய்யற வேலைகள் கூட இன்னைக்கு சிறப்பான வெற்றியை கொடுக்கும். பண வரவு தாராளமா இருக்கும். தேவையான பொருட்களை வாங்குவீங்க. அலங்கார பொருட்கள் எல்லாம் வாங்குவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை எல்லாம் சிலருக்கு இருக்கு. சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் சிவப்பு. அதிர்ஷ்ட எண் 1, 9. கும்பராசி. கும்பராசிக்கு சந்திரன் இன்னைக்கு பாகியஸ்தானத்துல இருந்து குரு பகவானால பார்க்கப்படுறது சிறப்பு. ராசியில சனி ஜென்ம சனியா இருக்கிறது உடல் ஆரோக்கியத்துல ஒரு நாள் இருந்த முன்னேற்றம் இன்னொரு நாள் இருக்காதுங்க. நல்ல ஆரோக்கியமா இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்த நாளே ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கும். அதனால மனசுல இருந்த தைரியமே கெட்டு போயிடும். 12வது இடத்துல தைரியக்காரகனும் மறைஞ்சிருக்கிறதுனால எதையுமே துணிச்சலா செய்யறதுக்கு மனசு இருக்காது. மனசுல ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். பொருளாதாரத்திலையும் 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் 12வது இடத்துல மறைஞ்சிருக்கிறதுனால கேட்ட இடத்துல கொஞ்சம் பணம் கிடைக்கிறதுக்கு கூட தாமதமா தாங்க இருக்கும். பணம் புரட்டுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். மன உளைச்சலா இருக்கும். எதுலையுமே பொறுமையா இருக்கிறது அவசியங்க. பெண்களுக்கு ராகு பகவான் 2வது இடத்துல இருக்கிறதுனால வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும். கோபப்பட்டு வார்த்தைகளை கொட்டிராம கவனமா பேசுறது நல்லதுங்க. இனிமையா பேசுனீங்கன்னா காரியத்தை சாதிச்சுக்கலாம். மாணவர்களுக்கு எடுத்த காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிப்பீங்க. 3வது இடமான தைரியஸ்தானத்துல குரு பகவான் இருந்தாலும் சனி பார்க்கறதுனால தைரியத்தை இருக்கிற மாதிரி நீங்க காமிச்சுக்கிறீங்களே தவிர உள்ளுக்குள்ள ஒரு பய உணர்ச்சி இருக்கும். வெளியில ரொம்ப புகழடையக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கு. பொறுமையா இருந்தீங்கன்னா காரியங்களை வெற்றிகரமா சாதிச்சுக்கலாங்க. அவிட்ட நட்சத்திரக்காரங்க வேல்முருகனை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு பண வரவு கொடுக்கல் வாங்கல் எல்லாமே சிறப்பா இருக்குங்க.
வேலை இடத்துல மன அழுத்தம் இல்லாம வேலைகளை சிறப்பா செஞ்சு முன்னேறக்கூடிய அமைப்பு இருக்கு. எந்த ஒரு முயற்சியும் இன்னைக்கு உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். சிவப்பு நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். சதய நட்சத்திரக்காரங்க குலதெய்வ வழிபாடு செஞ்சு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் இருக்காது. ஒரே கொள்கையில இருப்பீங்க. திட்டமான ஒரு பேச்சு பேசுவீங்க. திடமான முடிவோட இருப்பீங்க. சொன்ன சொல்ல காப்பாற்றக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. உங்க கொள்கையில ஒரு பிடிவாதத்தோட இருப்பீங்க. வாழ்க்கை துணையோட ஆதரவு உங்களுக்கு இன்னைக்கு சிறப்பா இருக்கும். பிரவுன் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க தட்சிணாமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். வெளிநாடு செல்ல முயற்சித்தவங்களுக்கு இன்னைக்கு நல்ல முன்னேற்றமான செய்திகள் கிடைக்குங்க. வேலைக்கு முயற்சித்திருந்தாலும் அல்லது வேறு விஷயங்களுக்காக முயற்சித்திருந்தாலும் அதற்குரிய நல்ல சூழல்கள் இருக்கும். பண வரவு சிறப்பா இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் நல்லா இருக்கும். விஐபிக்கள்னால காரியங்களை சாதிச்சு கொள்ளக்கூடிய அமைப்பெல்லாம் இன்னைக்கு இருக்குது. இன்று ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பிரவுன் ஊதா. அதிர்ஷ்ட எண் 4, 8. மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையா இருக்கிறது அவசியம். புது முயற்சிகள்ல எதுவும் ஈடுபடாம இருங்க. அன்றாட வேலைகள்ல கவனம் செலுத்துங்க. வீட்டுல உள்ளவங்களை எதற்காகவும் கட்டாயப்படுத்த முயலாதீங்க. உங்களோட முழு முயற்சிகள் வெற்றியை கொடுக்குன்னு சொல்ல முடியாதுங்க. சில காரியங்கள்ல தடைகள் ஏற்படலாம். மன அழுத்தம் அதிகமா இருக்கும். உடல்நிலையிலையும் சில பின்னடைவுகள் இருக்கும். வார்த்தைகள்ல கவனமா இருக்கிறது நல்லதுங்க. இறை வழிபாட்டுல கவனம் செலுத்துங்க. வியாபாரத்துல இருக்கிறவங்களுக்கு அன்றாடம் நடக்கிற வியாபாரம் வழக்கம் போல இருக்குங்க. பொருளாதார வசதி சிறப்பாகவே இருக்கும். பெண்களுக்கு எந்த ஒரு விஷயத்தையும் பொறுமையா கையாளுறது அவசியம். அடுத்தவங்க கிட்ட கவனமா பேசுங்க. வார்த்தைகள்ல கவனம். வார்த்தைகளை விட்டா அள்ள முடியாதுங்கிறத கவனத்துல வச்சுக்கிறங்க. கொஞ்சம் எச்சரிக்கையோட இருக்கிறது நல்லதுங்க. பிள்ளைங்க விஷயத்திலையும் கவனமா இருக்கணும். மாணவர்களுக்கு இன்னைக்கு மனசை அமைதிப்படுத்தி பொறுமையை கடைபிடிக்கிறது அவசியம். சக மாணவர்களோட இணக்கமா போறது நல்லது. சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடாம அமைதியா இருங்க. கல்வியில கவனம் செலுத்துங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்க சக்கரத்தாழ்வார வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு தொழிலாளையும் சரி உத்தியோகத்திலையும் சரி நன்மைகளை அடையக்கூடிய அமைப்பு இருக்குதுங்க. மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு சிறப்பா இருக்கும். சக ஊழியர்கள் கூட உங்ககிட்ட சமாதானமா நடந்துக்கிருவாங்க. பொருளாதார வளர்ச்சியும் சிறப்பா இருக்குங்க. மனசுக்கு பிடிச்ச விஷயங்கள் நடக்கும். இளம் மஞ்சள் நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்க யோக நரசிம்மரை வழிபட்டு காரியங்களை தொடங்குறது சிறப்பா முடியும். இன்னைக்கு எந்த ஒரு செயல்கள்லையும் ஈடுபடுறதுக்கு முழு மனசு ஈடுபடாதுங்க. வீட்டுல ரொம்ப பொறுமையா இருக்கிறது அவசியம். முழுமையான சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அடுத்தவங்க கிட்ட பேசும்போது கொஞ்சம் அமைதியா பேசுங்க. இனிமையா பேசுங்க. வார்த்தைகள்ல கவனமா இருங்க. பொருளாதாரத்துல முன்னேற்றம் இருக்குங்க. ஊதா நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்க வராகமூர்த்தியை வழிபட்டு காரியங்களை தொடங்குனீங்கன்னா சிறப்பா முடியும். இன்னைக்கு மனசுல தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகமா இருக்கும். எதை செய்யறதுக்கும் ஒரு தெம்பு இருக்குங்க. நல்ல உற்சாகமா செயல்படுவீங்க. பரபரப்பா இருப்பீங்க. நடக்கிறதெல்லாம் நன்மையாகவே நடக்கும். மனம் பூரிப்படையக்கூடிய விஷயங்கள் நிறையாவே நடக்குங்க. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்லாம் சிறப்பாகவே இருக்கும். பச்சை நிற ஆடை உங்களுக்கு சிறப்பை கொடுக்கும். இன்று அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மஞ்சள். அதிர்ஷ்ட எண் 3, 5. நன்றி. இதுவும் கடந்து போகும். நல்லதே நடக்கும்.